வணக்கம், நான் உங்க மொழி பேசுறேன். இது 147வது தீபங்க் எபிசோட். சமீபத்தில் ஒரு வீடியோவை நிறைய நண்பர்கள் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு அமானுஷமான பிரைட்டான உருவம் சிசிடிவி கேமரா காட்சியில சிக்கி இருந்ததாக அந்த வீடியோவில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த அமானுஷமான உருவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல இதே மாதிரியான விஷயம் பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1917 வருஷம் ஒரு 16 வயது நிரம்பிய எல்சி ரைட் அப்படின்ற ஒரு பொண்ணு பிரான்சஸ் அப்படின்ற தன்னுடைய 9 வயது கசினை ஒரு போட்டோ எடுத்தாங்க. இந்த போட்டோல ஒரு வித்தியாசமான உருவம் பதிவாகி இருந்துச்சு. அத பாரிஸ் ஏஞ்சல் அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல குறிப்பிடுறாங்க. இந்த குறிப்பிட்ட உருவமானது ஒரே ஒரு புகைப்படத்துல மட்டும் பதிவாகல, 5 வெவ்வேறு புகைப்படங்களையும் பதிவாகி இருந்துச்சு. இப்படி இவங்க போட்டோ எடுத்து ஒரு அதிசயமான உருவம் இந்த போட்டோல இருக்கிறத பார்த்த உடனே இது தொடர்பாக ஜாஃப்ரே கிராலி அப்படின்ற ஒரு போட்டோகிராபிக் எக்ஸ்பர்ட்டும் பத்திரிகையாளருமான அவர்கிட்ட இந்த குறிப்பிட்ட போட்டோ தொடர்பான தகவலை சொன்னாங்க. இவர் இந்த போட்டோவை எடுத்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா இந்த போட்டோ தொடர்பான ஒரு கட்டுரையை ஒரு முக்கியமான நபர் பத்திரிகையில் எழுதினார். அவர் வேற யாரும் இல்ல, ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்தை உருவாக்குன சர் ஆர்தர் கோனன் டாயல் அப்படின்றவர் தான். இவர் என்ன பண்ணார்னா இந்த குறிப்பிட்ட 5 புகைப்படங்களை எடுத்து அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டுரையை எழுதினார். இவருடைய இந்த கட்டுரையை ஸ்டாண்ட் மேகசின்ல வெளியிட்டாரு. அந்த கட்டுரையில பாரிஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் உண்மைதான், அதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் தான் இந்த 5 புகைப்படங்களும் அப்படி சொன்னாரு. இதுக்கப்புறமா உலக அளவுல இந்த குறிப்பிட்ட விஷயமானது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிச்சு. இவர் ஏற்கனவே ரொம்ப ஸ்கெப்டிக்கலான திங்கிங் உள்ளவர். அவருடைய கதைகளையும் இதை நம்ம பார்க்க முடியும். ரொம்பவே கஷ்டமான கேஸ்கள் எல்லாத்தையும் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற இந்த கதாபாத்திரம் ரொம்ப ஸ்கெப்டிக்கலா அணுகி அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு முன்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத பாக்குற மாதிரியான ஒரு பிரில்லியண்டான கதாபாத்திரத்தை இவர் உருவாக்குனதுனால இவருடைய பிரில்லியன்ஸையும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருடைய இந்த தகவலை எல்லாருமே நம்பினாங்க. அமானுஷ்யங்கள் உண்டு, ஆவிகள் உண்டு அப்படின்னு நம்பிட்டு இருந்த மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட புகைப்படமானது ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, கேமராக்கள்ல இந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்களை நம்மளாலையும் புகைப்படம் எடுக்க முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்க. கேமராக்கள்ல எடுத்த பல்வேறு புகைப்படங்கள்ல ஒரு அமானுஷ்யமான சர்க்கிளை பார்த்தாங்க. இந்த சர்க்கிள் இது ஒரு ஆவி அப்படின்னும், இது ஆவியை சுத்தி இருக்கிற ஆரா அப்படின்னும் பேய் நம்பிக்கை கொண்ட சில நபர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா கேமரா வச்சு புகைப்படம் எடுத்த பல்வேறு நபர்களுடைய கேமரா புகைப்படங்கள்ல இந்த மாதிரியான அமானுஷ்யமான சர்க்கிள் தெரிய ஆரம்பிச்சு. போட்டோல இவங்க ஏதோ ஃப்ராடத்தனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ண போது வீடியோக்கள்லயும் இதே மாதிரியான வடிவங்கள்ல இருக்கிற சர்க்கிள்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2018 வருஷம் மிச்சிகன் பகுதியில ஒரு சில புகைப்படங்கள் வெளியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த புகைப்படமானது ஏஞ்சல் இருப்பதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் அப்படின்னு ஏஞ்சல் நம்பிக்கையாளர்கள் சொன்னாங்க. இந்த குறிப்பிட்ட புகைப்படத்துக்கு பின்னாடி நடந்த அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிளென் தார்மன் அப்படின்றவர் அவருடைய வீட்டுக்கு வெளியில மோஷன் டிடெக்ட் பண்ணி கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி போட்டோ எடுக்கிற சிசிடிவி கேமரா பொருத்தி இருந்தாரு. இப்படி ஒரு பொருத்தி இருந்த இந்த கேமரால திடீர்னு மோஷன் டிடெக்ட் ஆகி சில புகைப்படங்களை அந்த கேமரா எடுத்திருந்துச்சு. இந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் இவர் பார்க்கும்போது அவருக்கு அது என்ன அப்படின்னு புரியல. இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாஸ்டருக்கு இவர் போன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய சிசிடிவி கேமரால வினோதமான சில உருவங்கள் படமா இருக்கு, அது என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. இதை பார்த்த அந்த பாஸ்டர் இது தேவதைகளுடைய புகைப்படம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறமா இது தொடர்பாக இவங்க செய்தியாளர்களை கான்டாக்ட் பண்ணி செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவம் தான் ஏஞ்சல்கள் இருப்பதற்கான ஒரு ஆதாரம் அப்படின்னு பல பேர் இந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படங்கள்லயும் இந்த வீடியோ காட்சிகள்லயும் பதிவாயிருந்த இந்த உருவங்கள் எல்லாம் அமானுஷ்யமான உருவங்களா, ஏஞ்சல்களா, ஆவிகளா, இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத டீடைலா நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த 16 வயசு பொண்ணான எல்சி ரைட் அப்படின்ற இந்த பொண்ணு உண்மையிலேயே ஏஞ்சல் எல்லாம் போட்டோ எடுக்கல. ஏஞ்சல் மாதிரியான படங்கள் புத்தகங்கள்ல இருந்ததை கட் பண்ணி அதை ஒரு அட்டையில ஒட்டி அதை அந்த பொண்ணுக்கு முன்னாடி வச்சு போட்டோவா எடுத்திருந்தாங்க. இது உண்மையான ஒரு நிகழ்வு கிடையாது. இது அந்த காலத்துல ஒரு பிரபலமான நபரான சர் ஆர்தர் கானன் மாதிரியான நபர்கள் கூட ஏமாந்து போன ஒரு விஷயம் தான். அடுத்ததான் இந்த மர்மமான ஆர்புக்கு வரலாம்.
நம்முடைய கேமராவை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை அல்லது ஒரு தூசியை ஒழுங்காக போக்கஸ் செய்யாம வீடியோவோ போட்டோவோ எடுத்தா அது பார்க்கிறதுக்கு ஒரு ஆர்பு போல தான் தெரியும். அசோசியேஷன் ஃபார் த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் அனாமலஸ் பினாமினா அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு இணையதளத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆர்பு போன்ற வடிவம் கேமரால எப்படி பதிவாகுது அப்படிங்கறதுக்கான ஒரு டீடைலான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு அதுல இருக்கிற ஒரே ஒரு புகைப்படத்தை பத்தி நான் பேசுறேன். பகல் நேரத்துல பிளாஷ் இல்லாம ஒரு போட்டோவை எடுத்திருப்பாங்க. அதுல கலர்ஃபுல்லா நிறைய ஆர்புகள் பதிவாயிருக்கும். இந்த ஆர்புகள் எல்லாம் கேமராவை ஒழுங்கா போக்கஸ் பண்ணாம எடுக்கப்பட்ட பூச்சிகள் தான். இப்ப சிசிடிவி கேமராவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் இதே விஷயம் தான் நடக்குது. சிசிடிவி கேமராவுக்கு ரொம்ப க்ளோஸா தூசிகள் பறந்து போகும்போது அதை கேமராவால போக்கஸ் பண்ண முடியாம தான் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ரவுண்டான ஒரு ஆர்பு மாதிரியான வடிவத்துல நமக்கு தெரியுது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்சியை போடுறேன். அந்த வீடியோல பாருங்க. ஒரு நபர் என்ன செய்வாருன்னா அவருடைய வீட்டுல இருக்கிற இந்த ஒரு துணியை எடுத்து உதறுவாரு. அந்த துணியில இருக்கிற தூசிகள் எல்லாம் பறந்து போகும். இப்படி பறந்து போற இந்த தூசிகள் எல்லாமே ஒரு ஆர்பு மாதிரி அந்த சிசிடிவி கேமரா காட்சியில பதிவாயிருக்கும். சோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். கேமராவுடைய போக்கஸ்ல அது சரியா விழுகாம தொலைவுலையோ அல்லது ரொம்ப பக்கத்திலே வரும்போது ஒரு ஆர்பு மாதிரியான வடிவத்துல அந்த பொருட்கள் தெரியுது அப்படிங்கறத. இந்த மிச்சிகன் ஏஞ்சல் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இன்சைட் எடிஷன் அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மிச்சிகன் ஏஞ்சல் தொடர்பாக செய்தியை கலெக்ட் பண்றதுக்காக இந்த சம்பந்தப்பட்டவருடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும்போது வீட்டுக்கு வெளியில எந்த கேமரா இந்த புகைப்படத்தை அவர் எடுத்ததை சொன்னாரோ அந்த கேமரா அவங்க அந்த செய்தி காட்சியில காமிச்சிருப்பாங்க. இந்த கேமரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்கின் அப்படின்ற ஒரு கேமரா தான். இது மோஷன் டிடெக்ட் பண்ணி வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா. இது போட்டோ எடுக்கக்கூடிய கேமரா கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நபர் போட்டோ அப்படி சொல்லி சில போட்டோக்களை வெளியிட்டார் இல்லையா, அது போட்டோஸ் கிடையாது. அது எல்லாம் வீடியோ தான். அந்த வீடியோல இருந்த பிரேம்ஸ் எதெல்லாம் பார்க்க வித்தியாசமா ஏஞ்சல் மாதிரி இவருக்கு தெரிஞ்சிச்சோ அதை மட்டும் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா தனியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மட்டும் ஏஞ்சல் அப்படி சொல்லி செய்தி நிறுவனங்களுக்கு அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது தெளிவா தெரியுது. இப்போ இந்த சிசிடிவி கேமரா காட்சியை பாருங்க. இதுல ஒரு பூச்சி கேமராவுக்கு முன்னாடி பறந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பூச்சியை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் உங்ககிட்ட காமிச்சேன்னா அது பார்க்கிறதுக்கு மிச்சிகன் ஏஞ்சல் மாதிரியே தான் இருக்கும். இதே மாதிரியான ஒரு வேலையை தான் அவரும் பார்த்திருக்காரு. சரி, இந்த செய்தி நிறுவனத்துல வெளியிட்ட இந்த செய்தியிலேயே ஒரு போட்டோகிராபி கலைஞர்கிட்ட இது தொடர்பாக கேட்பாங்க. அப்போ அவர் கருத்து சொல்லும் போது it is definitely moth shaped in the first photo. இது மோத் அப்படி சொல்லிருப்பார். மோத்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம வீட்டுல பிளாக் கலர்ல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் மோத் அப்படி சொல்லுவாங்க. இந்த கேமராவுக்கு முன்னாடி ஒரு மோத் ரொம்ப க்ளோஸா பறந்து வந்திருக்கு. அந்த மோத் சரியா போக்கஸ் ஆகிறதுனால அது பார்க்கிறதுக்கு ஒரு அமானுஷ்யமான உருவம் மாதிரி தெரியுதே தவிர அது ஒரு உண்மையான ஏஞ்சல்லாம் கிடையாது. சிசிடிவி கேமராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயும் குறிப்பா நைட் விஷன் இருக்கிற சிசிடிவி கேமராவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இன்ஃப்ராரெட் லைட் வெளியிடுறதுக்காக இன்ஃப்ராரெட் இலுமினேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற லைட்டை பொருத்தி இருப்பாங்க. இந்த இன்ஃப்ராரெட் இலுமினேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நைட் டைம்ல அதோடைய லைட்டை அதை பாய்ச்சிட்டு இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வரதை தான் நைட் விஷன் கேமரா பதிவு செய்யும். இந்த இன்ஃப்ராரெட் இலுமினேட்டர் வெளியிடுற இந்த லைட்டை நம்முடைய வெறும் கண்களால பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கண்களால ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள வேவ் லென்த்ல மட்டும் தான் பார்க்க முடியும். 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர் அளவு இருக்கிற லைட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். இதைத்தான் நம்ம விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ராரெட் லைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதை விட அதிகமான அளவுக்கான வேவ் லென்த் கொண்டது. உதாரணத்துக்கு இன்ஃப்ராரெட்டுடைய வேவ் லென்த் ஆனது 700 நானோமீட்டர்ல இருந்துட்டு 1 மில்லிமீட்டர் அளவுல இருக்கும். அதனால இந்த இன்ஃப்ராரெட் லைட்டை நம்முடைய வெறும் கண்களால பார்க்க முடியாது. இந்த கேமரா என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃப்ராரெட் லைட் ஒரு இடத்துல படுது அப்படின்னா அந்த பகுதியை என்ன இருக்கு அப்படிங்கறத கேமராவால பதிவு செய்ய முடியும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு இன்ஃப்ராரெட் கேமராவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்னா அந்த ஆப்ஜெக்ட் க்ளோஸ்ல வர வர இன்ஃப்ராரெட் இலுமினேட்டரோட லைட்டை அது கொஞ்சம் கொஞ்சமா டிம் பண்ணிக்கிறோம். அதே இது நீங்க ஒரு லோ குவாலிட்டியான சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்துல வர வர இன்ஃப்ராரெட் இலுமினேட்டர் என்ன செய்யாது அப்படின்னா அது அட்ஜஸ்ட் பண்ணாது. அதனால அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப அதிகமான பிரைட்டா இருக்கிற மாதிரி கேமரால பதிவாகும். இதனாலதான் இந்த நைட் விஷன் கேமரா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு பூச்சியோ ரொம்ப க்ளோஸ்ல வந்துச்சுன்னா இன்ஃப்ராரெட் இலுமினேட்டருடைய அந்த வெளிச்சம் பட்டு அந்த ஆப்ஜெக்ட் கேமரால அதிக பிரைட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஏஞ்சல் மாதிரியான அல்லது காஸ்பர் மாதிரியான உருவம் மாதிரி நமக்கு தெரியுது. இன்னைக்கான வீடியோல கேமரா காட்சிகள்ல பதிவான இந்த வினோதமான அமானுஷ்யமான பிரைட்டான ஆப்ஜெக்ட் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத டீடைலா பார்த்தோம். இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து அது என்ன அப்படின்னு தெரியாம
இருந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் நமக்கு அனுப்பி விடுங்க. அதெல்லாம் நம்மளுடைய டீபங்க் எபிசோட்ல வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.